அனைவருக்கும் வணக்கம். இனியவ என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது மன அழுத்தம் சார்ந்து பெண்களுக்கு தொப்பை ஏற்படுது, ஸ்ட்ரெஸ்னால தொப்பை ஏற்படுது. டாக்டர்கிட்ட போகும்பொழுது, டாக்டர் எனக்கு வெயிட் போட்டுகிட்டே இருக்கு, எனக்கு ஹெவியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போது மன அழுத்தத்துக்கும் தொப்பைக்கும் என்ன சம்மந்தம், அதுக்கு என்ன ரெமெடி நம்ம வீட்டில் இருந்தபடி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் எம்எஸ் விஷானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். மறந்து போன மரபும் தொலைந்து போன ஆரோக்கியமும் பகுதியில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேர் வீட்டில் இன்றைக்கி இட்லி தோசை மாவு இருக்குது இல்லைங்களா, ஆட்டுறோம் இல்லையா, அதை என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? ஒரு வாரம் 10 நாளைக்கு ஆட்டி ஒட்டுக்கா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு டெய்லி எடுத்து தோசை இட்லி சாப்பிட்டுட்டே இருக்கோம். காலையில் இட்லி, நைட் தோசை, இந்த மாதிரி தொடர்ச்சியாக இட்லி தோசை நிறைய சாப்பிட்றோம். இன்றைக்கி அறிவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய இட்லி தோசை எடுக்கும் பொழுது குறிப்பாக அந்த நொதித்தல் அப்படிங்கிற தன்மை அந்த இட்லி மாவில் அதிகமாகுது இல்லைங்களா, ஃபர்மெண்டேஷன் அப்படிங்கிறது அதிகமாகுது. ஸோ புளிக்க 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 அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் கிருமிகள் நிறைய உற்பத்தி ஆகுது. நம்ம என்ன செய்கிறோன்னா, அதை அப்படியே நம்ம சாப்பிட மாட்டோம் இல்லையா, இட்லி தோசை மாவை என்ன செய்கிறோம், சுட்டுடுறோம். அப்போது அது ஒரு ப்ராசஸ்க்கு உட்படுத்தப்படும் பொழுது அதிலிருந்து சில டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் உருவாகுது. அது இரத்த செல்களில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துது. அதனால் இன்றைக்கி காலகட்டத்தில் அடிக்கடி இட்லி தோசை சாப்பிட்றத தவிர்த்துடணும் அப்படிங்கிறது இன்றைக்கி அறிவியலாளர்களும் மருத்துவர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. உண்மைக்குமே இன்றைக்கி காலகட்டத்தில் யாரெல்லாம் அப்நார்மல் செல் ப்ராப்ளத்தினால கஷ்டப்படுறாங்களோ, குறிப்பாக கேன்சர் மாதிரியான பிரச்சனையினால் கஷ்டப்படக்கூடியவங்கள நம்ம கண்டிப்பாக இட்லி தோசையை தவிர்க்க தான் சொல்கிறோம். நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் பண்டிகை காலங்களில் மட்டும்தான், குறிப்பாக பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி காலங்களில் மட்டும்தான் இட்லி தோசை அப்படிங்கிறத சாப்பிட்ருக்காங்க. மற்ற காலகட்டங்களில் அவங்க சிறுதானிய வகைகள்லையோ அல்லது பாரம்பரிய அரிசி வகைகளையோ கஞ்சி மாதிரி சாப்பிட்றது, பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி சாப்பிட்றது, களி கிண்டி சாப்பிட்றது, சாதம் பொங்கி அதை சாப்பிட்றது, நைட்டு தண்ணி ஊற்றி வச்சு காலையில் அதை ஃபர்மெண்ட் பண்ணி அந்த ஃபர்மெண்டட் லிக்விட் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான வாழ்வியல் முறைக்கு இருந்தாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி ஃபர்மெண்ட் பண்ண மாவு எடுத்து டெய்லி காலையில் சாயந்தரம் அது ஒரு ப்ராசஸ் பண்ணி சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல நிறைய நச்சுக்கிருமிகளும் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸும் உருவாகுது. அது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய செல்களில் பல மாற்றங்களை தேவையில்லாமல் ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம முன்னோர்கள் முறைப்படி இட்லி தோசை சாப்பிட்றது நல்லது தான், ஆனால் அடிக்கடி சேர்த்துக்கிறத குறைச்சிக்கிட்டே வரணும். குறிப்பாக அந்த ஒட்டுக்கா 10 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது இல்லாமல் அன்னைக்கு ஆட்டின மாவு அப்படிங்கும் பொழுது அடுத்து 1 நாள் 2 நாளைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு மறுபடியும் புதுசாக ஆட்டிக்கிறது நல்லது. அதே சமயம் இட்லி தோசையை தவிர்க்க முடியுமான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிப்போம். பெண்களுக்கு இன்றைக்கி ஏன் தொப்பை உருவாகுது, குறிப்பாக ஸ்ட்ரெஸ்னால் ஏன் தொப்பை உருவாகுது? ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி பெண்கள் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்போது இந்த ஸ்ட்ரெஸ்னால் தொப்பை உருவாகுமானா கண்டிப்பாக உருவாகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும் பொழுது தொப்பை உருவாகுது இல்லைங்களா, அந்த தொப்பையிலேருந்து சில நொதிகள் உருவாகுது, சில என்சைம்ஸ் உற்பத்தி பண்ணுது. அந்த என்சைம்ஸ் நம்ம ரத்தத்தில் கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. குறிப்பாக PCOD, PCOS சார்ந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களுடைய தொப்பையில் இருக்கக்கூடிய அந்த நொதிகள் கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோனை ரத்தத்தில் அதிகமாக உற்பத்தி பண்ணுது அப்படிங்கிறது மருத்துவ ஆய்வாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும் பொழுது நம்ம நிறைய சாப்பிட்டுடுறோம். நிறைய சாப்பிடும் பொழுது நமக்கு தொப்பை பெருசாகுது. அந்த தொப்பையிலிருந்து சில என்சைம்ஸ் உற்பத்தி ஆகுது. அந்த என்சைம் கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோனை அதிகப்படுத்துது. அந்த கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் நம்மளுடைய மன அழுத்தத்தை அதிகப்படுத்துது. அந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் மறுபடியும் நம்மளை நிறைய சாப்பிட வைக்குது. ஸோ இது ஒரு ப்ராசஸ். அப்போது ஸ்ட்ரெஸ் ஆனால் நிறையா சாப்பிட்றோம், நிறையா சாப்பிட்றதுனால தொப்பை வைக்குது, தொப்பை வைக்கிறதுனால மறுபடியும் ஸ்ட்ரெஸ் கூடுது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால நிறையா சாப்பிட்றோம். இதுதான் ஒரு சைக்கிளாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்.
ஆனால் கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோனுக்கு இன்னொரு பெரிய பங்கு என்ன தெரியுங்களா? அது ஒரு சூப்பரான ஹார்மோன். அதுலேருந்து வெளியே வரத்துக்கு நம்மளை வழியே விடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்டிசால்ங்கிற ஹார்மோன் எதனால் உருவாகுது? நம்ம என்னென்னலாம் தவறுகள் செய்கிறோமோ அந்த தவறுகளுக்கு நம்மை அடிமைப்படுத்தி விடும். அப்போது இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோனை அதிகரிக்கிறதுக்கு ஃபோன் யூசேஜ் காரணமாக இருக்குன்னா, அந்த ஃபோன் யூசேஜ் அடிக்ஷன்லேருந்து நீங்கள் வெளியே வராமல் பார்த்துக்கிற வேலையை கார்டிசால் பண்ணிடும். அப்போது அந்த மன அழுத்தம் சார்ந்த ஹார்மோன் வந்து உங்களை அந்த மன அழுத்தத்துலேருந்து விடுபடுறதுக்கு விடவே விடாது. அந்த அளவுக்கு அது ஒரு அளவு அதிகமாகும் பொழுது நம்ம ரத்தத்தில் அவ்வளோ பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ எனக்கு கார்டிசால் கூட தான் இருக்குங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து தூக்கமின்மைன்னு ஒரு விஷயம் இருக்கும். பட் தூக்கமின்மை வந்து கார்டிசால் ஹார்மோன் மட்டுமே செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. பட் மிட் நைட்டில் நான் எழுந்திரிச்சிடுறேன், 2 மணிக்கு எழுந்திரிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கும் பொழுது அது கார்டிசால் ஹார்மோனுடைய பிரச்சனையாக இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அடிக்கடி ஃபோனை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? சும்மா உட்காந்துட்டு இருக்கும் பொழுதே எடுத்து ஃபோனை பார்க்குறது, அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்கள் ரத்தத்தில் கார்டிசாலோடைய ஹார்மோனுடைய அளவு கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். நிறைய பேருடைய கவனம் வேற எங்கேயோ இருக்கும், ஆனால் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கார்டிசாலோடைய லெவல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம ஒரு விஷயத்தை செய்ய சொன்னோன்னா செய்யாமல் விட்டுருவோம். அந்த நேரத்துக்கு அதை வந்து தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். ஆனால் அதே சமயம் அதை தள்ளி போட்டதுக்காக வந்து ஒரு குற்ற உணர்வை நம்ம ஒரு கில்ட்டினஸை நமக்குள்ளேயே உருவாக்கிடுவோம். அந்த மாதிரி இருக்குது பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னாலும் அது கார்டிசால் ஹார்மோனுடைய பிரச்சனை தான். அதே மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் யார்கிட்டயாவது கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன சின்ன விஷயத்துக்கும் கம்பேரிசன் எடுத்துக்கிட்டு கவலைப்படுறீங்க அப்படின்னாலும் அது கார்டிசால் ஹார்மோனுடைய பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, எனக்கு ஃப்ரீ டைம் ரொம்ப இருக்குது அப்படிங்கும் பொழுது நான் எல்லாம் என்ன பண்ணுவோம், ஒன்று தூங்கிடுவோம், இல்லை டிவி பார்ப்போம், இல்லை ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போவோம், ஷாப்பிங் போவோம், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனால் கார்டிசால் ஹார்மோன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சா அதுலேயும் கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல். அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் நமக்கு கார்டிசாலோடைய அளவு கூடுதலாக இருக்குது, அதனுடைய ஹார்மோன் பிரச்சனை நமக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ரிலாக்ஸ்டாக காம் அண்ட் கம்போஸ்டாக செய்கிறது அப்படிங்கிறது இந்த ஹார்மோன் பிரச்சனை இருக்கவங்ககிட்ட நம்மளால் பார்க்க முடியாது. அவங்க ஒரு பதட்டமாக மன அழுத்தத்தோடு செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோனுடைய பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும், என்ன தான் டயட்டிங் பண்ணாலும் அவங்களால அந்த தொப்பையை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கும். அப்போ என்ன தான் இதுக்கு வழி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கார்டிசால் ஹார்மோனை குறைக்கிறது தான் இதுக்கு முக்கியமான வழி. அது குறைஞ்சாதான் அவங்களோட ஸ்ட்ரெஸ் குறைஞ்சாதான் அவங்களால அந்த ஈட்டிங் ஹேபிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஈட்டிங் ஹேபிட் கண்ட்ரோல் ஆனால் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஹார்மோனை உருவாக்குற நொதிகளை தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன டாக்டர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி நான் சொல்லக்கூடிய இந்த டீயை நைட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி ரெகுலராக உணவுக்கு பிறகு சாப்பிட்டுட்டே வாங்களேன். கண்டிப்பாக இந்த ஹார்மோனுடைய அளவு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு மன அழுத்தத்தினால வந்த தொப்பையை நம்மளால் ஈஸியாக குறைக்க முடியும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்பு எடுத்துக்கோங்க, 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க, அரை கிளாஸ் ஆகிற வரைக்கும் சுண்டை காய்ச்சிடுங்க. அதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த சூட்டிலேயே ஒரு 2 கைப்பிடி வந்து காய்ந்த ரோஜா இதழ்கள், அல்லது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா காய்ந்த ரோஜா இதழ்கள் 2 கைப்பிடி அளவு அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சுடுங்க. நார்மல் டெம்பரேச்சர் ஓரளவுக்கு வெதுன்னு பக்குவம் வந்த பிறகு கொஞ்சமாக தேன் கலந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுத்து பாருங்களேன். கண்டிப்பாக உங்கள் மன அழுத்தம் சார்ந்த ஹார்மோனுடைய அளவு படிப்படியாக கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன் கட்டுப்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிசிஓடி, பிசிஓஎஸ் மாதிரியான ஹார்மோன் பிரச்சனைகளை நம்மளால் குறைக்க முடியும், உடல் எடையையும் குறைக்க முடியும், ரெகுலர் பீரியட்ஸையும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ மன அழுத்தம் மட்டும்தான் இன்றைக்கி பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. மெமரி லாஸ்லேருந்து குடல் ஆரோக்கியம் வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை ஆளக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் தான். ஸோ ஸ்ட்ரெஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா மட்டும்தான் பல டிசீஸ்க்கு நம்மளால் தீர்வு காண முடியும். ஈவன் வந்து வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படக்கூடிய நிறைய இரத்த சர்க்கரை நோய்களாக இருக்கலாம், மன அழுத்தம் சார்ந்த நோய்களாக இருக்கலாம், இல்லது வந்து இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கான காரணங்களாக இருக்கலாம், ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து அடிப்படையான காரணம் இன்றைக்கி மருத்துவ உலகம் சொல்கிறது வந்து மன அழுத்தம் மட்டும்தான்.
அதுக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இந்த கார்டிசால் ஹார்மோனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சோம்பு ரோஜா இதழ் சேர்ந்து ஒரு டீ சொல்லி கொடுத்துருக்கேன். இதை பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.